ஹாய் கைஸ், வெல்கம் டு வைல்ட் தமிழன். நம்மளோட வைல்ட் தமிழன் சேனலில் புதுசாக இன்டர்வியூ சீரீஸ் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி யாரை நம்ம இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்கவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு. 3D பிரிண்டிங் அப்படின்னு சொல்கிற ஒரு என்டர்பிரனல் பிஸ்னஸ் நம்ம ஃபாரினில் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் நாமக்கல்லே நமக்கு தெரிஞ்ச சத்யா அண்ணா அப்படின்னு ஒரு அண்ணா பேந்தர் 3Dங்கிற ஒரு கம்பெனியை வச்சு ரன் பண்ணிட்டு வராரு. ஸோ என்டர்பிரனலாக அவர் இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணிருக்காரு, இதில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது, என்னென்ன சர்வீஸ் அவர் ஆஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத நேரடியாக அவரே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். நம்ம வைல்ட் தமிழ் சேனலுக்கு வெல்கம்ண்ணா. ஃபர்ஸ்ட்டு உங்களை வச்சு இந்த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கண்ணா. ஒரு 3D பிரிண்டர்ன்றது ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டமில் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு அங்கமாக வரணும் அப்படின்றது தான் என்னோட எய்ம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்களே செஞ்சுக்கலாம். கடையில் கஸ்டமைஸாக செஞ்சுக்கலாம், டிபெண்டன்சி இல்லாமல், மாஸ் மேனுஃபேக்சரிங் டிபெண்டன்சி இல்லாமல். நம்ம கம்பெனி பேர் என்னன்னா? நம்ம கம்பெனி பேர் பேந்தர் 3D. அதே சமயத்தில் பிரிண்டிங் பிரதர்ஸ் அப்படின்ற இன்னொரு பிராண்டும் நம்மகிட்ட இருக்குது. அந்த பிராண்டில் சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட்ஸும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே. ஆனால் ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்ததுலேருந்து நிறைய மிஷின்ஸ்லாம் பார்த்தோம். மிஷின்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. இப்போ நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி ஜெராக்ஸ் 2Dயில் எடுப்போம். இப்போ 3D பிரிண்டிங் பொறுத்து நம்ம 3 ஆக்சில் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ அந்த 3D பிரிண்டிங்கில் உங்களோட விஷயத்தில் 3D பிரிண்டிங் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா? மற்றவங்க ஒருத்தர்கிட்ட செஞ்சு கொடுக்கறத விட நம்மளே நமக்கு பொருளை செய்யும் போது நமக்கு தேவையான விஷயங்களை அதில் நம்மளோட ஐடியாலஜி அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அந்த ப்ராசஸ் தான் என்னை இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கா, நம்மளே நமக்கு தேவையானதை பண்ண முடியும். ஆனால் ஒரே மிஷின் நமக்கு முக்கியமாக நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு ஒரு மிஷின் இருக்கா அப்படின்னு தேடும்போது தான் இந்த டெக்னாலஜி இருக்குது அப்படின்றது என்னோட காலேஜ் டைமில் எனக்கு தெரிஞ்சுது. காலேஜ் நீங்கள் என்ன மேஜர் நான் படிச்சிங்க? எலக்ட்ரானிக்ஸ். ஓகேண்ணா. நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சதுக்கப்புறமே இந்த டேரெக்டாக இந்த பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? நான் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கும்போதே இதை நான் படிக்கிறப்பலேருந்தே இதோட இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. சூப்பர். நான் என்டர்பிரனல் பிஸ்னஸாக இப்போ ஒரு யங்ஸ்டர்ஸாக பார்த்தோம்னா என்டர்பிரனல் பிஸ்னஸ் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் எல்லாருமே சொல்கிறது என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் எங்களுக்கு ஒரு டீ கடை போடணும், எங்களுக்கு ஒரு ட்ரெஸ் ஷாப் போடணும், இல்லை ஒரு ஃபோன் கடை வைக்கணும், இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே பிஸ்னஸ் தோணுதுண்ணா. ஏன்னா அதை தான் நாங்கள் கண்கூட பார்க்குறோம். தினமும் அந்த கடைக்கெல்லாம் போகிறனால ஸோ இங்கே போனால் இவ்வளோ பிஸ்னஸ் நடக்கும் போல, இதுதான் ஒரு சூப்பர் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி எங்களோட மைண்ட் செட்ஸ் இருந்துச்சு. நீங்கள் ஆனால் புது விதமாக யோசிச்சு இந்த மாதிரி 3D பிரிண்டிங் நம்ம பிரிண்ட் பண்ணியும் கொடுக்குறோம், மிஷின்ஸும் செஞ்சு கொடுக்குறோம். என்ன கஸ்டமர் கேட்குறாங்களோ அதோட ரெப்ளிகாவும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எப்படின்னா உங்களுக்கு இந்த ஐடியா ஷிஃப்ட் ஆச்சு, இந்த மாதிரி இதுதான் என்னோட பிஸ்னஸ், இது எல்லாரும் இது பண்ணாலும் எனக்கு இந்த மாதிரி புதுசாக என்டர்பிரனலாக பண்ண தான் தோணுச்சு அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? என்னோட மைண்ட் தாட்டே எல்லாரும் ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா ஏன் அதே விஷயத்தை நம்ம செய்யணும், அதை நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம், இல்லை நம்மளே அதை செய்யலாமே, டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமே, புதுசாக எதாவது செய்யணும் அப்படின்ற யோசிக்கும் போது இந்த ஃபீல்டு அதாவது இந்த ஃபீல்டு எனக்கு ஒரு எபிலிட்டி கொடுத்துச்சு. ஓகே, எனக்கு என்னோட மைண்டில் இருக்கிற விஷயத்த என்னால் ஃபிசிக்கலாக ஒரு ப்ராடக்டாக நானே க்ரியேட் பண்ண முடிஞ்சது. ரொம்ப டிபெண்டன்சி இல்லாமல் இதில் சேலஞ்சஸ் நிறைய இருந்துச்சு, இப்பயும் இருந்துட்டு தான் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு ரெகுலரான ஒரு பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்னா லாட் ஆஃப் பீப்புள் அது பண்ணுறாங்க, சக்ஸஸாகவும் இருக்காங்க. அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, இன்னும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃபேக்டராக ப்ளே பண்ணணும். பட் இதுலேயும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளே பண்ணுது. பட் ஸ்டில் உங்களோட பேஷன் இருந்துச்சு, உங்களோட ப்ராடக்ட் கிரியேஷன் அப்படின்ற ஒரு பேஷன் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கிரியேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு பேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த செக்மெண்ட் அதுக்கு தீனி போடும். அதனால தான் எனக்கு அது தீனி போட்டுச்சு. ஸோ ஐ பிகம். சார், இப்போ கண்டிப்பாக நாங்கள் ஒரு யங்ஸ்டர்ஸாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஃபியூச்சரில் எங்களுக்கு ஒரு 3D பிரிண்டிங் பிஸ்னஸில் நாங்கள் எங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட வந்தால் நீங்கள் எங்களுக்கு டீச் பண்ணி ஒரு 3D பிரிண்டிங் மிஷினும் எங்களுக்கு சேல் பண்ணி கொடுக்க முடியுமா? நான் எங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. கெரியர் எப்படி இதில் ஸ்டார்ட் பண்ணலாம், வேர் டு பிகின் அண்ட் வேர் டு எண்ட்? ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு கிரியேட்டிவ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை பிஸ்னஸாக கொண்டு போகலாம். இன்னொன்று இல்லை, எனக்கு பிஸ்னஸ் மோட்டிவாக இருக்கிறேன், ஒன்லி பிஸ்னஸ் மட்டும், கிரியேட்டிவிட்டி இல்லை, எனக்கு பிஸ்னஸ் மட்டும் வருது அப்படின்னா தே ஷுட் ஹையர் அ பர்சன் வித் கிரியேட்டிவிட்டி. ஸோ எனக்கு கிரியேட்டிவிட்டி இல்லாமல் இதை பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா யூ ஷுட் பி டிபெண்ட் ஆன் சம்மன் எல்ஸ். வெளியே ஒரு தேர்ட் பார்ட்டியோட நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கணும் உங்களோட கிரியேட்டிவ்னஸ். அதாவது ஒரு கிளையண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ப்ராடக்ட் ஐடியாஸை டர்ன் பண்ணணும் அப்படின்னா அது நீங்கள் சர்வீஸாக தான் கொடுக்க முடியும், ஒரு ஃபுல் பேக்கேஜாக உங்களால் கொடுக்க முடியாது. நீங்களே உடனே ஒரு ப்ராடக்ட் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் செட்டப்புக்கு போய் வெளியே வர்றது உங்கள் ப்ராடக்ட்டை ரீச் ஆகிறதுக்குள்ளார மேபி அது இன்னொருத்தர் செஞ்சிடலாம், இல்லை அதுக்கான டிமாண்ட் இல்லாமல் போகலாம். பட் இது உங்களால் சீக்கிரம் ப்ராடக்டை கொண்டு போக முடியும், மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியும். அதே சமயத்தில் அதை செயல்முறைக்கு நடத்த முடியும். ஆனால் நம்மளோட பேந்தர் 3Dயில் என்னென்ன சர்வீஸ்லாம் நம்ம ஆஃபர் பண்ணிட்டுருக்கோம்? பேந்தர் 3Dயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொத்தம் 3 சர்வீசஸ்ங்கும் போது டிசைன், 3D பிரிண்டிங்,
அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ப்ராசஸிங், இந்த 3 சர்வீஸ் கொடுக்குறோம். ஸோ இதில் டிசைன் சர்வீஸில் வந்து உங்களுக்கு பேராமெட்ரிக்காக ஒரு கேட்டில் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா அந்த சர்வீஸும் கொடுக்குறோம். அதே சமயத்தில் ஆர்கானிக் மாடல்ஸ் அதுவும் பண்ண முடியும். இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த டிசைன் பண்ணதை வந்து பிரிண்டிங் பண்ணணும் அப்படின்னா பிரிண்டிங் எஸ் சர்வீஸும் கொடுக்குறோம். இல்லை எனக்கு மிஷின்ஸ் வேணும், கஸ்டமைஸ்டாக மிஷின்ஸ் வேணும் அப்படின்னா அதுவும் நாங்கள் கொடுக்குறோம். நம்ம இல்லை ரெடியாக இருக்கிற மிஷின்ஸும் நம்மளால் வந்து சப்ளை பண்ண முடியும். இந்த மிஷின்ஸ் கேட்டகரியில் பார்த்திங்க அப்படின்னா மூணு டைப் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது. அதில் வந்து FDM, ரெசின், SLS, இந்த 3 டைப் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த FDMல பார்த்திங்க அப்படின்னா மிஷின்ஸ் நம்மளே கஸ்டமைஸ்டாக மேனுஃபேக்சரும் பண்ணுறோம். அதே சமயத்தில் ஆல்ரெடி இருக்கிற மேனுஃபேக்சரர்ஸ்ட்டு இருந்தும் நம்ம மிஷின்ஸ் வந்து கஸ்டமருக்கு வந்து பெஸ்ட் மிஷின்ஸ் எது அப்படின்றத வந்து வாங்கி உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பை பண்ணிக்கலாம். பையும் பண்ணி கொடுக்குறோம். அதே சமயத்தில் சர்வீஸ் சப்போர்ட்டும் இருக்குது. நம்மகிட்ட மிஷின்ஸ் வாங்கினாலும், நம்ம எங்கள் ஓன் மிஷின் வாங்கினாலும் சரி, அதர் மேனுஃபேக்சர்ட் மிஷின்ஸ் வாங்கினாலும் நாங்கள் சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறோம். அதே சமயத்தில் அப்கிரேடபிலிட்டி, ஒரு மேனுஃபேக்சர்ட் வந்து மிஷின் வாங்குறாங்க, பட் அவங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரர் சப்போர்ட் பண்ணல, இல்லை they want to அப்கிரேட் சில விஷயங்கள் பார்ட்ஸ்லாம் மாற்றோம் அப்படின்னா அதுக்கான சர்வீஸும் நாங்கள் வந்து கொடுக்குறோம். அப்புறம் வந்து ரெசின் பிரிண்டிங்கில் வந்து மிஷின்ஸை நாங்கள் சேல் பண்ணுறோம், மேக் பண்ணல. அதே சமயத்தில் சர்வீஸாகவும் கொடுக்குறோம். நம்ம பிரிண்டிங் சர்வீஸ் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஹை டீட்டெயில், இது ஏன் ரெசின் போகிறோம் அப்படின்னா ஹை டீட்டெயில் அதுக்கு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா SLS வந்து சர்வீஸாக மட்டும் தான் கொடுக்குறோம். அதுவும் வந்து ஹை டீட்டெயில் காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸை வந்து அதுலேயும் பண்ண முடியும். அது ஃபார் இண்டஸ்ட்ரியல் கஸ்டமர்ஸ் ஒன்லி தான். ஏன்னா அது வந்து காஸ்ட் அதிகம். ஸோ அது டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து அதில் சாய்ஸஸ் இருக்குது. ஓன்லி ஒரு மெட்டீரியல் சாய்ஸஸ் இருக்குது. ஸோ அது வந்து கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் கேட்ட மாதிரி. போஸ்ட் ப்ராசஸிங் வந்து அவங்க கஸ்டமர் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி லுக் அவுட் ஆகணும், அப்படியே பிரிண்ட் பண்ணதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணணுமா, இல்லை எனக்கு வந்து ப்ராடக்ட் ரேஞ்சுக்கு எனக்கு அந்த அவுட்புட் ரிசல்ட் வேணும் அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் போஸ்ட் ப்ராசஸிங் இருக்குது. லைக் பெயிண்டிங், கலரிங். பெயிண்டிங்கில் வந்து லைக் ஆட்டோமேட்டிவ் ஃபினிஷ்க்கு ஒரு ப்ராடக்ட் ரேஞ்ச் கொடுக்குறது, ஃபுட் சேஃப் கோட்டிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் கிரேட் கோட்டிங்ஸு, இதெல்லாம் பண்ண முடியும். அப்புறம் வந்து ஒரு அதில் ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ரியல் டைம் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ண முடியும் நம்மளால். ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது போஸ்ட் ப்ராசஸ். இதுதான் நம்ம பேந்தர் 3ல வந்துட்டு தஞ்சாவூர் பெரிய கோயிலை நம்மளே டிசைன் பண்ணி நம்மளே பிரிண்ட் பண்ணதான் நீங்கள் சொன்னீங்க. அது எப்படி நான் சொன்னீங்க? ஸோ நான் வந்தோடனே இந்த ப்ராடக்ட்டை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு ரெப்ளிகா நம்மளால் பண்ண முடியுது அப்படிங்கிறப்ப ஸோ நம்ம ஒரு கல்ச்சர் வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கலாம் இல்லையா? ஸோ இதுதான் ஒரு ஐடல் அப்படிங்கிறத ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இதை பண்ணலாம் நம்ம. ஸோ எங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி ஆரம்பிச்சு இந்த டிசைன்ஸ்? இந்த ஆர்டர் வந்து இன்னைக்கு வந்து பிரிண்டிங் பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் கீழே தான் நாங்கள் பண்ணணும். ஏன்னா வந்து we are taking bigger orders ஒரு கல்ச்சுரல் சேவேஜ்க்கு வந்து அந்த பிராண்டை நாங்கள் வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிண்டிங் ப்ரொசஸில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு ஆர்டர் வந்து கவர்மெண்ட் இருந்ததாக வந்துச்சு. இட்ஸ் ஃபார் G20 சமிட்காக வந்துச்சு. ஸோ அவங்களே பர்மிஷன் வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து அந்த இதில் IKS டிவிஷன், இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே தான் AICTKல தான் அந்த டிவிஷன் இருக்குது. அவங்களுக்கு தான் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அவங்க தான் அந்த டெமோ பண்ணாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோயிலோட ப்ரிசர்வேஷன், டிஜிட்டல் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அவங்க ஷோகேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நடந்துச்சு. அதுதான் நாங்களும் ஆக்சுவலாக நினச்சிட்டு இருந்தோம். அது வந்து ஒரு கோசிங்காக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்மளோட தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் எங்களுக்கு இந்த ப்ராஜெக்டும் கிடைச்சது. ஸோ அடுத்து இந்த கோயில்னா இது வந்து ஷோர் டெம்பிள், நம்ம மகாபலிபுரம். இது ரெண்டும் வந்து ஒரு ரொம்ப ரெக்கார்ட் பிரேக்கிங் டைமில் நாங்கள் முடிச்சு கொடுத்தோம். ஒரு 1 மந்த்தில் 2 கோயிலையும் வந்து ஸ்கேன் பண்ணி அதுக்கு டிசைன் பண்ணி பிரிண்டிங் பண்ணி அவங்களுக்கு சென்னையில் நடந்த G20 சமிட்க்கு வந்து நாங்கள் வந்து சப்மிட் பண்ணோம், கொடுத்தோம், டெலிவரியும் கொடுத்தோம். ஃபிசிக்கல் மாடல் ஒரு 6 ஃபீட் லென்த்துக்கு ஸ்கேல் டவுன் மாடலாக வந்து பெரிய கோயிலும், 4.5 ஃபீட்டுக்கு வந்து ஷோர் டெம்பிளும் வந்து வந்து அப்படியே. இது வந்து சின்ன மினியேச்சர் வெர்ஷன். இது வந்து டாப் கோபுரம். இது வந்து கோயிலே வந்து மினியேச்சர் வெர்ஷனாக பண்ணியிருக்கோம். நம்ம அதான் டேட்டா இருக்கனால என்ன சைஸ்க்கு வேணால் நம்மளால பண்ணிக்க முடியும். ஆனால் டெம்பிள்ஸ்க்கு அடுத்தபடியாக இருந்துட்டு நம்ம ஐடல்ஸ்லாம் நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த சிலையை பார்த்தோன்னே நான் வந்தோடனே நினச்சேன், ஸோ இது வந்துட்டு ஒரு மெட்டலாக இருக்கும், கண்டிப்பாக செய்கிறதுக்கு நம்ம ஒரு ரெப்ளிகாவை வாங்கிட்டு வந்துருப்பாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெயிட்லெஸ்ஸாக நீங்கள் 3D பிரிண்டிங் பண்ணியிருக்கேங்கிறதே நான் வந்து டச் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. எப்போ நம்ம ஐடல்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோமா? ஆமாம். ஸோ ஐடல்ஸ் பண்ணுறதுக்கான ரீசனும் இதே தான், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். ஓகே, சிலைகளில் வந்து அவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் டிஜிட்டலாக எடுத்தோம்னா அப்படின்னா அந்த கலையை வந்து ஒரு ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். என்னதான் வந்து காலப்போக்கில் அதை வந்து சிதஞ்சாலோ அழிஞ்சாலோ அதை நான் வந்து ரீக்ரியேட் பண்ண முடியும். அதுதான் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் இது வந்து சிலை வந்து அதினாஸ்வரர் வந்து 11ஆம் நூற்றாண்டில் வந்து சோழர்களால் இது செய்யப்பட்ட ஒரு சிலை. சென்னை மியூசியமில் இருக்குது. இது ஒரு டிசைனர் வந்து டிசைன் பண்ணி எங்களுக்கு
கொடுத்தாரு. அவர் வந்து இந்த கோயிலோட சிலையை வந்து கண்ணாலே பார்த்து அதோட ஃபோட்டோஸ்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணி அதை வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. எக்ஸாக்ட் ரெப்ளிகா கிடையாது, ஆனால் அந்த ஹைட்டுக்காக நாங்கள் வந்து 3 ஃபீட்டுக்கு பண்ணோம். எக்ஸாக்ட் வந்து 3 ஃபீட்டில் இருந்தது, இது வந்து 2 ஃபீட்டு 3 ஃபீட்டுக்கும் பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ இதில் வந்து நம்ம வந்து நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து ஓகே நம்மளும் அந்த டிசைன் ஒர்க் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற போது தான் கோயில்கள் வந்துச்சு. ஸோ ஓகே கோயில்கள் இருக்கும்போது சிலைகளும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கஸ்டமைஸ்டாக நம்ம வந்து பண்ணுறது ஒன்று, ப்ளஸ் ஏற்கனவே இருக்கிறத வந்து ஹிஸ்ட்ரியை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து சிலைகளை வந்து ப்ரிசர்வ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இது இல்லாமல் நம்ம நிறைய சிலைகள் பண்ணியிருக்கோம். நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் வந்து எங்கேயுமே இருக்க மாட்டாங்க, நம்மக்கிட்ட தான் இருக்குது நாமக்கல் ஆஞ்சநேயரோட சிலை. அதே சமயத்தில் வந்து நம்மளோட ஐயப்பன் சுவாமி சிலையும் வந்து தத்மஸ்ரீ அவதாரத்தில் இருக்கிற ஐயப்பன் சிலையும் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருக்கோம். யாரும் பிசிக்கல் பண்ண ஒரு சைஸ்ல வேணாலும் நம்மளால பண்ணிக்க முடியும். ஆமா, இதுல ஒரு டிஜிட்டலா ஒரு கஸ்டமைசேஷன் தான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். டிசைன்ஸ் நம்ம கிட்ட சேவ்டு ஃபைலா அப்படியே இருக்கும். ஆமா, இந்த டிசைன் இருக்கிறனால நம்மளோட ஃபிசிக்கலாக எவ்வளோ வந்து சைஸ் வேணும் ஒவ்வொரு டைமும் நம்ம போய் ரீக்ரியேட் பண்ண தேவையில்லை. அதை வந்து சைஸை வந்து நம்ம ஸ்கேலிங் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸிங்க்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஜெனரேட் பண்ணி நம்ம வந்து ஃபிசிக்கலாக நம்மளால் பிரிண்ட் பண்ணி சிலைகளை இப்போ 10 அடி கேட்டாலும் 10 அடிக்கு பண்ண முடியும், 15 அடி கேட்டாலும் 15 அடிக்கு பண்ண முடியும், 5 அடி கேட்டாலும் சரி. ரொம்ப டைனியாக 4 இன்ச் இருக்குது சிலை, 4 இன்ச்லையுமே டீட்டெயிலான ஒர்க்கை நம்மளால் கொடுக்க முடியும். ஆனால் டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்குது, அந்த டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணி பாசிபிள். ஆனால் இப்போது ஒரு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட்லேருந்து நம்மளுக்கு வேரியஸ் டைமென்ஷன்ஸ் இருக்குது. டிரைவர் சேலரி கொடுப்போம், டீசல் சார்ஜஸ்ஸு, வண்டிக்கு தனியாக சார்ஜஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கிலோமீட்டருக்கு இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லி நம்ம சார்ஜ் போட்டு வாங்கிக்குவோம். ஸோ இந்த 3D பிரிண்டிங் வந்துட்டு சார்ஜஸ் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நம்ம பண்ணுவோம்? ஸோ எல்லா பிஸ்னஸ்லையும் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அப்ளை ஆகும். ஸோ இந்த மிஷின் ஆப்ரேட் ஆகாது எலக்ட்ரிசிட்டி. ஸோ அங்கே வந்து ஒரு காஸ்டிங் ஒர்க் அவுட் ஆகும். மிஷினுக்கான இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம ஒரு மிஷினுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கான காஸ்ட், அதுக்கான ரிட்டர்ன் இருக்குது. ஸோ அது என்ன டைப் ஆஃப் இதில் ஃபினான்ஸில் என்ன டைப் ஆஃப் மோட் ஆஃப் பேமெண்ட்டில் இருக்குது அப்படின்றது அதுக்கேற்ற மாதிரி காஸ்டிங் ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ், என்ன டைப் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், ஃபிலமெண்ட், ரெசின், பவுடர், அதுக்கு என்ன ரா மெட்டீரியல் இருக்குமோ அதுக்கான காஸ்டிங், ரொம்ப ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி காஸ்டிங்ஸ் டிஃபர் ஆகும். அப்புறம் இதை ஓவராலாக பிரிண்ட் பண்ணுறதுக்கான காஸ்டிங் வந்து மிஷினை வச்சு பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக்கல் நாலேஜ், ஒரு ஸ்டாஃப் வேணும் அதை சூப்பர்விஷன் பண்ணுறதுக்கு, அதுக்கான காஸ்டிங். அப்புறம் ஓவர் ஹெட் காஸ்டிங் லைக் அவங்களோட ரெண்ட், அவங்களோட ஓவர் ஹெட் காஸ்டிங்ஸ் இருக்குது, அதோட போஸ்ட் ப்ராசஸிங் சார்ஜஸ், அதுக்கான வேஸ்டேஜஸ் இருக்குது, அதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி 2 டைப் ஆஃப் இதில் வந்து காஸ்டிங் கால்குலேட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து வெயிட்டு, இன்னொன்று வந்து டைம். நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் பேஸ்டு அது வெயிட் அண்ட் டைமை வந்து மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் கால்குலேஷன் வரும். ஏன்னா இது வந்து ஒன்லி பியூர்லி வெயிட் வச்சு கால்குலேட் பண்ண முடியாது, ஹவர்ஸ் வச்சு கால்குலேட் பண்ண முடியாது. இட்ஸ் கம்ப்ளீட் ஆஃப் போத். தேங்க்யூண்ணா. ஃபைனல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ஆர்சி கார்ஸ், ட்ரோன்ஸு, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ், மினி ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரோன்ல இருந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட் உடஞ்சிருச்சு, ஏன்னா அது எல்லாமே டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கனால எப்போ என்ன ஆகுனே சொல்ல முடியலனா. ஆர்சி காரும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்மளுக்கு உடஞ்சிரும். ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட்டை, அந்த ஒரு சர்டைன் டிவிஷனை மட்டும் நம்ம டிசைன் பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா எங்கே கேட்டாலும் பார்த்தீங்கன்னா பல்க் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. சின்ன பீஸை யாருமே பண்ணித்தர ரெடியாக இல்லை. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுக்க ரெடியாக? கண்டிப்பாக. அந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்து வந்தாங்க அப்படின்னா, உடஞ்சி போன பொருள் எடுத்து வந்தாங்க அப்படின்னா நம்ம அதை ஸ்கேன் பண்ணியும் பண்ணலாம், டிசைன் பண்ணியும் பண்ணலாம். அதுக்கூட காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து. ஸோ அதுக்கேற்ற ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ், அதை ஃபுல்லாகவே ஸ்க்ராப் பண்ணாமல் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது, பண்ணியும் கொடுத்துருக்கோம். நாங்கள் அப்கிரேட்ஸ் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஒரு காருக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்க்கலாம். அதே சமயத்தில் ட்ரோனுக்கான பார்ட்ஸும் நாங்கள் நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட பல்காவும் பண்ணுறோம், அதே சமயம் வந்துட்டு இண்டிவிஜுவல் பீசஸும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். 1 நாளும் பண்ண முடியும், 10 நாளும் பண்ண முடியும், 100 நாள். தேங்க்யூ. ஆனால் தேங்க்யூ ஃபார் இன்டர்வியூண்ணா. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ உங்களை தான் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு குட் ஸ்டார்ட்டாக இருக்கணும். ஸோ இதை வந்துட்டு இன்னும் நம்ம கஸ்டமர்ஸோ ஸ்டூடெண்ட்ஸோ நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறவங்க வந்துட்டு 3D பிரிண்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், என்ன என்கொயரிஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம அண்ணனை வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ணனோட காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு கீழே கொடுக்குறோம். நீங்கள் மிஷின்ஸ் பை பண்ணுறதுனாலும் சரி, சர்வீசஸ் பண்ணுறதுனாலும் சரி, என்ன ஒரு விஷயமோ ப்ராப்ளமேட்டிக் சொல்யூஷன் வேணும் அப்படின்னாலும் ஆனால் தாராளமாக நீங்கள் கூப்பிட்டு என்கொயரி பண்ணலாம்லண்ணா. கண்டிப்பாக என்கொயரி பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த இன்டர்வியூ சீரீஸில் இன்னொரு என்டர்பிரினரோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் அபிஷேக், அப்புறம் நம்ம சத்யானன் இருந்து இன்னைக்கு விடைபெற்றுக்கலாம். நன்றி.